வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல வெண்ணிலா காவேரியை கூட்டிட்டு வந்த இடத்து கங்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. தயவுசெய்து இந்த விஷயத்துல நீ தலையிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்காவோட கையை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட் பேப்பரால தான் காவேரி இப்படிலாம் நடந்துக்கிறாலும் எனக்கு தோணுதா, அதனால காவேரி கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்டா இந்த பேப்பரை நான் கிழிச்சு போட போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட விஜய். காவேரி வரா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட பார்க்குற தருணத்தில் கூடவே வெண்ணிலாவும் வந்து நிற்கிறத பார்த்த விஜய் பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாரு. என்னது வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பார்க்க தாத்தாவும் பயங்கர அதிர்ச்சியாராரு. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்த தாத்தா காவேரியை பார்த்து யாரும்மா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொண்ணுதான் விஜய் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா இல்லம்மா, அப்புறம் எதுக்காகமா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறத கேட்ட காவேரி, இல்ல தாத்தா நம்ம எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், வெண்ணிலா இங்க வராம இருந்ததுக்கு அவங்களோட சூழ்நிலை தான் தாத்தா காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றதை கேட்ட தாத்தா, என்னம்மா சொல்ற, வெண்ணிலாவோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதே ஆக்சிடெண்ட்ல இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. ஆனா விஜய் அவங்கள மட்டும் ஞாபகம் இருக்கு தாத்தா வெண்ணிலாவுக்கு அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாராரு விஜய். அதே மாதிரி விஜயை பார்த்த வெண்ணிலாவும் என்ன பண்றாங்க, காவேரி கையை தட்டி விட்டுட்டு விஜயோட தோல்ல போய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிறாங்க. பார்த்த காவேரி பயங்கர மனசு கஷ்டத்தோட அழ ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா வெண்ணிலாவை இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா தாத்தா வெண்ணிலா ஆசிரமத்துல தான் இருந்தாங்க, அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சு, பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது, அகினி மட்டும் இந்த விஷயத்த சொல்லலாம் கண்டிப்பா நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் தாத்தா, வெண்ணிலாவோட நிலைமை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால தான் வெண்ணிலாவை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றது கேட்ட தாத்தா, என்னம்மா காவேரி நீனு வெண்ணிலா குணப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போகலாம், இங்க எதுக்காகம்மா நீ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து போனாலும் விஜயோட ஞாபகம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு தாத்தா, எல்லாத்தையும் மறந்து போன அவங்களால விஜயை மட்டும் ஞாபகமா வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்கள குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு ரீசனை வந்து சொல்றாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா விஜயால எதையுமே தாங்கிக்கவும் முடியல, அந்த இதுல இருந்து மீண்டு வரவும் முடியல அவரால். குழப்பத்தோட அங்க நிக்க ஆரம்பிக்கிறாரு. வெண்ணிலா இப்படிப்பட்ட நிலையில இருந்து மீண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நினைச்சு ரொம்பவே நொந்து போறாரு விஜய். வெண்ணிலாவே விஜய் ரொம்பவே பரிதாபப்பா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த காவேரியால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து வந்த அகினி இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட போனதும், பரவாயில்லையே காவேரி நான் சொன்ன மாதிரி வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்திட்டியே, ஆமா இன்னும் எதுக்காக நீங்க நின்றுட்டு இருக்க, அவ்வளவுதான் உன் சொல்லி முடிஞ்சிச்சு, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. என்ன காவேரி வெண்ணிலா விட்டுட்டு உன்னை ஏத்துப்பாரு அப்படின்ற ஏக்கத்தோட இங்க நிக்கிறியா என்ன, அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பாத்தியாங்க விஜய் வெண்ணிலாவை பார்த்ததும் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதையே சொல்லி சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தாங்கிக்க முடியாத காவேரி உள்ளுக்குள்ள அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இருந்தா எப்படி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல்ட்டு வெண்ணிலாவுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோமா, நீ ஒன்றும் இந்த விஷயத்துல தலையிட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஒரு பக்கம் இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்த கங்கா என்ன பண்றாங்க, சாரதா கிட்ட போய் சொல்றாங்க, நீ சொல்ற இவ்வளோ நடந்திருக்கா, ஐயோ என்னால தாங்கிக்கவே முடியலையே, இப்ப காவேரியோட நிலைமை என்னவா இருக்கும், எதுக்காக இவ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா புலம்புறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ஒரு பக்கம் வெளியில வராங்க, இன்னொரு பக்கம் சாரதா கங்கா வராங்க. காவேரியை பார்த்து ஏன்ட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்களா, இல்லை தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தம்பி கிட்ட போய் கேட்குறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே கமெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.